எப்படி சேர்த்தா தெரியுமாப்பா? ஒரு இடத்துல முனி இருக்கு, அந்த இடத்துல போய் பால் கடை நிறுத்திட்டு யூரின் போயிருக்கா, ஒட்டியா இல்லை அடிச்சு செத்து போயிட்டா. அப்படி அவனே மண்ணை கவித்த கிடந்தேன். என்னங்கய்யா அவனை நான் சொன்னேன், இலையே வேணாம்டா, உன் ஒய்ஃபு கிட்ட முனி இருக்குடா, நீ கொஞ்சம் சத்தியத்தில் வளர்ந்தா தானே பிழைக்க முடியும்னு சொல்கிறேன். கேட்டா தானே? இப்போ வாலிப பிராயத்தில் அவன் பொண்டாட்டி விதவை, தினைக்கு ஒரு ஊமைக்குத்தான் வாழ்க்கை கொடுத்தேன். கொடுத்த முடியல, திருந்தணும்ல. தண்ணி எல்லா தவறும் இருக்கு. திருந்துடான்னா நம்மளை கணக்கு பார்க்குறேன். நீ திருந்தலைல, நீ 40 வயசு வரைக்கும் திருந்துறே. அண்ணே சும்மா இருண்ணே தம்பி, நீ ஆடினதுக்கு மேலே நானும் கொஞ்சம் ஆடி பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்துக்கிறேன். நானும் சொல்கிறேன், வேணாம்டா, நாங்கள்லாம் சொல்கிறத கேள்றானே கேட்க போகிறேன். இப்போ பெரிய மனுஷன் சொல்கிறாங்க, இப்போ ரோட்டில் ரொம்ப ஆட்டம் போடுவாங்க. பெரிய மனுஷன் சொல்லுவாங்கல்ல, இலே வேணாம்டா அப்படின்னா, பெருசு வேலையை பார்த்துட்டு போ, நீ ஆட்டம் எங்களுக்கு தெரியாதுன்றியா கேட்பாங்க. நீ ஆட்டம் எங்களுக்கு தெரியாதுன்றியா, தூக்கிக்கிட்டே இருந்துருவாங்க. ஆனால் வாலிப பிராயத்தில் 60 இயரை நினைக்கணும். என்னப்பா, அவருடைய சிலுவையை நினைக்கணும்ல, ஏன் சிலுவை சுமந்தார் நினைக்கணும்ல, எனக்காக ஏன் மரித்தார் நினைக்கணும்ல, என் பாவ சாபத்தெல்லாம் சுமந்தாரே நினைக்கணும்ல. அப்போதான் பாவம் செய்ய முடியாது. பிதாவின் இடத்துல பரிஞ்சு பேசுகிறவராக இருக்காருன்னு தெரியணும்ல. நான் பாவம் செஞ்சா எத்தனை தடவை பரிஞ்சு பேசுவார் அப்படின்னு ஆகிடும்ல. அதாவது நமக்காக பிதாவின் இடத்துல அவர் பரிஞ்சு பேசுகிறபடினால் என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு விலகணும். ஒரு தடவை பாவம் செய்கிறோம், பரிஞ்சு பேசுகிறாரு. 2வது தடவையும் பாவம் செய்கிறோம், பரிஞ்சு பேசுகிறாரு. உடனே ஆண்டவர் 70 முறை மன்னிப்பார். ஆனால் நாம தான் ஒரு மனுஷனை 70 முறை மன்னிக்கணும். அவர் எத்தனை தடவை மன்னிக்கணும், எத்தனை தடவை நம்ம தூக்கி போட்டுக்கு எத்தனை அவருக்கு தெரியும். தூக்கி போட்டுக்கு எத்தனா நம்ம அவர் மயன் எத்தனை வச்சுங்க. வேசிக்கு பிறந்தவன் வேதம் சொல்லுது. வேசியின் பிள்ளைன்னா தாய்மை பேர் தெரியாத உள்ள. வாலிப பிராயத்தில் 60 நினைக்கடான்றாரு. இப்போ எவனு நினைக்கிற மாதிரி இல்லை, சிற்பனை வச்சு மூண்டிக்கே இருக்காங்க. அந்த உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. இங்கிட்ட என்ன நடக்குது, அங்கிட்ட என்ன நடக்குதுன்னா எவனுக்கும் தெரியல. எங்க பார்த்தாலும் இப்படி காதல போன வச்சு வெளித்தான் போறாங்க. என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல. இப்போ எவ்வளவு நேரம் தான் பேச முடியும் போன்ல? இப்ப நம்மளாம் பேசுற ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது என்னதான் பேசுறதுக்கு இருக்கு? ஒண்ணு நம்மள பேசுறதுவே திருப்பி திருப்பி பேசுறது. உனக்கு தெரியுமா? இப்ப மணி கேட்டு இப்ப மணி 11 இப்ப மணி 11 போ, உனக்கு தெரியுமா 100 தடவை. அதே என்ன விஷயம் கேட்கிறேன். மணி 11 இருக்கு. அதாவதுப்பா தேவையில்லாத லூஸ் ஸ்டாக்கா இருக்கு. அப்படி மணிக்கணக்கா பேசுறாங்க. அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல. அதாவது வாலிப பிராயத்தில் ஆண்டவர் நினைக்க 60 நினை, உன்னை படைச்சவர் நினை. அதான் சொல்ல தன்னுடைய இளம் பிராயத்தை தான் இயேசு கிறிஸ்து, தன்னுடைய இளம் பிராயத்தை தான் இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுக்கு என்னாச்சாரு? பரிசுத்த பலியா நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாழ வேண்டிய வயசை, அப்படித்தானே? வாழ வேண்டிய வயசை நம்மளுக்காக சாக ஒப்பு கொடுத்தார். ஏன் உன் வாலிப பிராயத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிற? தீங்க மாம்சத்திலிருந்து நீக்கி போனோம்ல, வெட்டி எறியணும்ல. அப்போ கையை வெட்டி எறியணும், கண்கள் காய்ச்சி நட அப்படின்னா கண் காட்சியை பிடிக்க எறியணும். ஆமா, எல்லாமே பார்க்கத்தானே போறாங்க. அப்படி பார்க்காதவனா ஏழனை பண்ணுவாங்க. தேவை வரோம், நான் கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டேன்னா கேடப்பையில் ஆக்கி விடுறாங்க. நெருக்காம லூஸ் போயிடுவாங்க. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ரூம்ல தங்கியிருக்காங்கன்னாப்பா, அத்தனை பேர் இந்த ஒருத்தனை வந்து பண்ணிக்கே இருப்பாங்க. பாட்டிலே கிண்டல் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம்ப்பா காலேஜில் படிக்கும்போது ஒரு மேடையை போட்டு ஒருத்தனை வச்சிருக்கேன்.
ஒரு அப்புறாணி பயில பச்சை பிள்ளை மாதிரி இருக்கான், இன்ஃபெக்ட் மையன். அப்படியே ஒரு மெத்த வச்சுருக்கான்ப்பா, நீட்டாக தூங்குவான், அப்படியே வெள்ளக்கார மாதிரி இருக்கான். குழந்தைன்னா அவன் தான். அவனெல்லாம் தூங்கணும்னா இவ்வளவுதான்னு இருக்காது. அவனை எவ்வளவே அவனை மாதிரி இருக்கானோ அவங்கள பூரா கிண்டல் பண்ணுறது. ஆனால் அதெல்லாம் பயங்கரமான பாவம் இல்லை. ஒரு நல்லவனை போய் பேசக்கூடாதுல்ல. ஆனால் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் சுயநலம் அதில் இருக்குது. என்னப்பா தான் பிள்ளை ஒழுக்கமாக இருக்கணும், எந்த கட்டத்தையும் செய்யக்கூடாது, ஒழுங்காக இருந்துட்டு வரணும்டா, எங்கிட்ட அங்கிட்டலாம் சுற்றக்கூடாதுடா, ஆமாடான்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. ஆனால் தர்மம் செய்யலாமான்னு யாரும் சொல்லி கொடுத்து வளர்க்க. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிற நினைனா செவன் போட்டுவாங்க. இப்போ முழங்கால் போட்டுவாங்க. காலேஜில் ஒரு ஜெபக்குழுவே இருப்பாங்க, பிக்காரி போயிடுங்க. ஏன் காலேஜில் அத்தனை பேரும் சேர்ந்து அவன் அப்பா கொடுக்குற காசை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவங்க உட்காந்துருக்கிற ஏழவாளைக்கு கூட கொடுக்க வேண்டியதானே வாரம் ஒரு தடவை? எங்கே அதை செய்யிட்டு செபக்குழு உண்டு இருப்பாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், உங்கள் அப்பா அம்மா கடன் பிரச்சனை எல்லாத்துக்கும் வாங்க, உட்காந்து ஒரு குழுவை உட்காந்து ஜெபிப்போம். இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம். அதிகாலை ஜெபத்துக்கு ஒரு 4 சிரிப்பா 4 பேர் இருப்பாங்க. நள்ளிரவு ஜெபம், ஃபாஸ்டிங் பிரேயரு. இவரை வாலிப பிராயத்தை ஒடுக்கி காசு பூரா கொண்டு போய் ஏழைக்கு தாடிச்சு அள்ளி எரிஞ்சுக்குவாங்க. வாலிப பிராயத்தில் இப்போ வாலிப பிராயத்தை சிருஷ்டிகரன் நினைனா இப்போ கிறிஸ்துவின் பிரமாணத்தை தான் நான் நினைக்கணும். இப்போ கிறிஸ்துவின் பிரமாணம் என்னன்னா ஒரு பாடத்துக்கு ஒரு வருஷம் உண்டு. அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஏழைகளுடைய பாடத்தை சுமக்கிறல. ஏன் காலேஜ் ஃபுல்லாக வசூல் பண்ண வேண்டியானே? 10 ரூபா ஒரு ரன் போடு, 300 ரூபா ஒரு ரன் போடு, 500 ரூபா ஒரு ரன் போடு. போகிறோம்னா இன்றைக்கி போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஏழைகள் உட்காந்துருக்கிற ஏழைகளுக்கு பூரா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறோம்டா, சாப்பாடு போட போகிறோம்டா, ஆளுக்கு கையில் ஒரு 200-200 ரூபா கொடுத்து விட்டு போகிறோம்டா அப்படின்னு முடிவு எடுக்க முடியாதுண்ணே. என்னங்கய்யா, வாரத்துக்கு ஒரு வசூல், வாரம் ஒரு நன்மை, ஒரு விசாரிப்பு, ஏழைகள் விசாரிப்பு எங்க, அதுக்கு ஒரு ஜெபம், அதுக்கு ஒரு குழு உருவாகட்ட கிறிஸ்தவங்கள்ல. அது ரைட்டு தான்ப்பா. அதாவது தெரியாதுல்லப்பா, நம்ம மோகன்சிலாசருக்கு நீ அனுப்பியிருக்க, அதான் எவ்வளவு திறமை. இப்ப இது மாதிரி ஒவ்வொரு காலேஜும் நடந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு ஒரு உள்ள போயிடுச்சுப்பா, மோகன்சிலாசன் வஞ்சையில் பிள்ளை ஊழியக்காரங்களா வைலாமா அப்படின்னுச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு, நீங்கள் யாரே அப்படின்னு. நானும் ஒரு ஊழியக்காரன் தான், ஆண்டவர் சொல்லித்தான் வைலன்னு. அவ்வளோதான்ப்பா ஐயா, தெரியாம போயிட்டு நீ மன்னிச்சுக்கங்க, நீங்கள் ஊழியக்காரனே தெரியல, உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு எடுக்கிறீங்களே. நான் சொன்னேன், ஏய் சும்மா இருப்பா, தப்புன்னா தப்புன்னு சொல்லு, சரிண்ணா சரின்னு சொல்லு, உன் மோகன்சிலாசன் தவறு விழுந்ததை சொல்றீங்கல்ல, அதை ஆமாண்டா ஏற்றுக்க, ஐயா என்னை ஆளை விட்டுருங்க, என்னை மன்னிச்சிருக்க அப்படின்னு போன கட் பண்ணிட்டான். அதில் எப்படி ஊழியக்காரனே இப்படி பயப்படுறாங்க. இப்படி வாலிப பிராயத்திலிருந்து சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க, பாஸ்டரை மட்டும் பயக்க கூடாதுங்க. அப்போ ஊனர் சப்பானி குருடரை பயக்க கூடாதுல்ல, அவங்களுக்கு வேண்டியதை செய்யணும்ல. அப்போ ஏன் இளம் பிராயத்தில் அதான சிருஷ்டிகரை நினைன்றது. ஏன் சிருஷ்டிகர்னாப்பா, அவங்களையும் சிருஷ்டித்தார், அவங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். படைக்க வேண்டிய கட்டாயம், ஏன்னா மனுஷன் செஞ்ச அநியாயத்தினால அவங்களை அப்படி படைக்க வேண்டியதாகிடுச்சு. நீங்க அநியாயத்தினால தான் அப்படி பிறக்குது, வீடு இடிஞ்சு தானே பிறக்குது. ஆலயம் இடிச்சு விட்டாங்க, ஆலயத்தை இடிச்சுட்டாங்க, சபிக்கப்பட்டு போச்சு, ஆலயம் இடிஞ்சே பிறக்குது. அதுக்கடுத்து சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் எல்லாமே ஒரு காலத்துல முடிவுக்கு வரப்போகுது. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாமே விழுந்து போயிருன்றார்ல, வானமே மாறுன்றார்ல, ஒரு போர்வை போல சுருட்டி விடுவோம்ன்றார்ல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே திருந்திக்க. எந்த நேரமும் நியாயத்துக்கு வந்து முடிவு கொண்டு வந்துடும். அதனால எல்லாம் அந்தகாரம், நீ பார்க்கறதெல்லாம் வந்து ஒழுங்கா இருக்கு. இதெல்லாம் ஒரு காலத்துல ஒண்ணும் இல்லாம போயிடும். சூரியன் இல்லா போயிடும், சந்திரன் இல்லா போயிடும், நட்சத்திரம்லாம் விழுது சொல்லிருக்காருல்ல. பூமியில வந்து சுத்திர ஆஸ்ட்ராய்டுகள் பூரா வந்து உள்ள விழுது. அதுக்கு முன்னாடி என்ன செய்ய,
மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். பொறுப்பா, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதப்பா. இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வந்துடுது. அடுத்த பிரச்சனை வரிசையா வந்தா என்ன ஆச்சு? இப்போ நம்ம வயசு வந்துருச்சு, ஒரு வயசு ஆயிடுச்சுல, செக் பண்ணி பார்ப்போம். என்னப்பா சுகர் இருக்குன்னு வாங்கிக்க. மேகங்கள் அடுத்த மேகம் வரும், திருப்பி போய் செக் பண்ண மண்டலம் கிரின்னு சுத்தம், போய் செக் பண்ணா ப்ரெஷர் வந்துடும். அப்புறம் திடீர்னு வயிற்று வலி வந்துடும், போய் செக் பண்ணா அல்சர் வந்துடும். என்னப்பா இன்னும் ஒரு மாதிரி ரத்த ஓட்டமே இல்லைன்னு பிளட் கேன்சர் வந்துடும். அப்புறம் மூளையை வேலை செய்யல, அப்படியே ஸ்டக் ஆகி நின்று பிளட் கேன்சர், இது பிரெயின் கேன்சர் வந்துடும். நடக்கும்போது மேட்டை பார்த்தோன்னே பயமா இருக்கணும்னு நீ ப்ராப்ளம் வந்துடும். எனி ப்ராப்ளம் நீ ப்ராப்ளம். அதாவது மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதது. அப்போ வாலிப பிராயத்துல பிரச்சனை இருக்காது. வந்தா ஒரு காய்ச்சல் வரும், ஊசியோட சரியா போயிரும்ல. வாலிப பிராயத்துல அடுத்து 300 ரோக்காடு வருமா? 50 கல்லுக்கான திருப்பி சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. படிக்கிறவன் படிப்பேன், எருமாடு மேய்க்கிறவன் மேய்ப்பேன், வண்டி மேய்க்கிறவன். என்னங்கய்யா, அதான் மழைக்கு பின் மேகங்கள் அடுத்து 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 வந்தா சிக்கல். இப்ப ஒரு வயசுல சாப்பிடுறான், எவ்வளவு செமிச்சிருவான். ஒரு வயசான முன்னாடி சாப்பிட்டோம்னா என்ன ஆகாது சொல்லுவாங்க, பச்சை தண்ணியா. எப்படி மேக சரு சருன்னு அடுத்து வருதா? அப்ப ஒரு வயசுக்கு முன்னாடி திண்டி செவிக்கிற வயசுல ஆண்டவர் தேடு ஊழியத்துக்கு போ. திண்டி செவிக்க முடியாத வயசுல ஊழியத்துக்கு போனா என்ன ஆகும்? இதான் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். அப்படியே ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் முடிச்சாச்சுன்னு வச்சுங்க, பிள்ளைகளை படிக்க வைப்போம், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருங்க. வாலிப பிராயத்தில் எந்த பிரச்சனையும் வராது. படிப்பு ஒரு பிரச்சனை, அதுலதான் பிரச்சனை இருக்கும். என்னப்பா தாய் பையனா வைப்பாங்க, என்னடா படிச்ச? காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போன் வரும், உங்க மைண்ட் சரியில்லை, ஒரு வாரம் ஆளே காலேஜுக்கு வரல. என்னப்பா இது ஒரு மேகம் தான். அடுத்த மேகம் பிரச்சனைகள் வந்து வேற ஒரு மேகம் வராது. அப்படித்தானே? நோயோ பேயோ பிரச்சனைகள் வந்து அவனுக்கு இருக்காது. அவன் பாட்டு தெரியுவான், இருந்தா ஒரு பிரச்சனை இருக்கு. தாண்டா ஓஞ்சிச்சு, அதுக்கடுத்து 100 பிரச்சனை வந்துருச்சுலாம் சொல்றாங்களா இல்ல? இப்பதான் பிரச்சனை ஓஞ்சிச்சுன்னு அப்பாடான்னு உட்காந்தேன். அடுத்து 2வது மயம் போய் பண்ணி எடுத்துக்கு வந்துட்டேன். இவனுக்கு போன் வந்துருச்சா காலேஜில் இருந்து? போச்சுடா, என்ன சொல்ல போறாங்களோ. ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒன்று சொல்லணும், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு 1/2 hour கழிச்சு பேசுறேன், நிம்மதி இருக்குமா? ஹலோ, காலேஜ்ல இருந்து பேசுறோம். ஒரு சின்ன பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை, பதட்டப்படுறாங்க. ஒரு 1 hour கழிச்சு நாங்கள் மீண்டும் பேசுறோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த ப்ரெஷர் எல்லாமே ஹை லெவல் ஆகிடும். அடுத்த போய் நான் 1/2 மணி நேரம் கழிச்சு பேசுனா அதை கேட்டு ஹலோ சொல்றதுக்கு ஆள் இருக்காது. அதுக்கு பின்னாடி 100 மேகம் வந்து அடிக்கும். பாட்டு பாடுவாங்கல்ல, மேகமே மகி மகி மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே சர்ச்சர்ன்னு வாருமே. எங்க மகிமையின் மேகம்? வா மேகமே பிரச்சனையின் மேகமே. பிள்ளை பார்த்தா பிரச்சனை, அதுக்கு தென்னையை வச்சாலும் நிம்மதி இருக்குமே. இத மனுஷன் இந்த காலத்துல சொல்ல வேண்டிய காலப்பா. தென்னையை பார்த்தா இளநீர், பிள்ளையை பார்த்தா தண்ணீர். நாங்கயா தென்னையை வச்சா இளநீர், பிள்ளை தென்னையை பார்த்தா இளநீர், பிள்ளையை பார்த்தா கண்ணீர். பெத்தவங்க மனசு பித்தா போயிடும், பிள்ளை மனசு பூரா கல்லா போயிடும். பாடுபட்டு வளர்த்தத நன்றியோட நினைக்க மாட்டாங்கப்பா. தூக்கி செவந்து அதை அப்படியே தாளாட்டி தோராட்டி தவந்து நடக்கிறத பார்த்து அப்புறமேலு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அழுகிறத பார்த்து 1 வருஷம் ஆட்டு செல்லப்பிள்ள வீட்டிலே திரிட்டேன் அப்படின்ட்டு அவன் அடிச்சா மூஞ்சி வீட்டை ஒட்டி அப்படி அட்டிவிடுவாங்க. அதெல்லாம் தாங்கி சிரிச்சு
அப்படிலாம் வளர்த்தவன் கடைசியில் வளர்த்த கடா மாரில் வாங்கிச்சுன்னு ஊழியத்தில் எப்படிதான் ஒரு பாட்டு சொன்னல, ஒரு பாட்டை சொல்லியாட்டேன். வளர்த்த கடா முட்டை வந்தா வச்ச செடி முட்டா அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னேன். கரெக்டாக ஒரு கூட்டம் அதே அடிச்சு காலியானாங்க. என்னப்பா பச்சை செடி முள்ளா போச்சுல. நம்மளே நடக்கிறதுக்கு அது இடம் ஆயிடுது. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்பம். இப்ப நீ மழை காலம் வந்துருச்சு, எப்போ ஒரு 10 மணி தொடர்ச்சியா போயிட்டு மக்கள் என்ன பேசுவாங்க, கடவுளே மேல வாருங்கடா, மேல வர வேணாம்டா, இல்ல போய் கிழக்க வாரு அடைச்சு நிக்குது போச்சுடா, என்ன கம்மாலாம் ரெடி வந்துடா, எல்லாமே கண்காணிக்க பிடிக்கிறது. பேப்பர்ல ஓடுவாங்கப்பா, மினிஸ்டர் வந்து அடிக்க கொடுப்பாரு, எல்லா கிராம கண்மாய்களும் முழு வீச்சில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அப்போ பிரச்சனை வந்தா அவ்வளவுதான் குடும்பத்துக்கு. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு நடந்து இப்பதான் ஒரு மானை படிக்க வச்சேன், கடைபிட்டேன். அடுத்த மையம் காலேஜுக்கு போயிட்டான், படிக்க வைக்கிறேன், கடைபிட்டேன். அடுத்து பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், கடைக்கு கூடி போச்சு. மலைக்கு பின் மேகங்கள் என்ன செய்யுது, வந்துட்டு தானே இருக்கு. அதனால முதல்ல மனம் திரும்புறதுக்கான வேலை வாலிப பிராயத்துல வச்சுட்டா நல்லது இல்லை. என்னப்பா அதே வாலிப பிராயத்துல 60 இயர் நினைச்சிடும், அந்த நேரம் மனம் திரும்பி ஆவியை வாங்கிக்கொடு, அப்புறம் பிரச்சனையை சந்திக்க மாட்டேன், தூக்கி எரிஞ்சு. வாலிப நாட்கள்ல மாம்சத்துல இருந்து தீங்க நீக்கி போடு. இப்ப நல்லாவே தெரியுது, கல்யாணம் முடிச்சு பிள்ளை பிறந்தா சனியை ஜட போட்டுருச்சு, சென்ம சனி வந்துருச்சு. ஜென்மமா அது அடங்காது. அப்புறம் அது நம்மளை விட்டு கடந்து போனாலும் சொல்றாருல, போன போய் ஏலத்திலே என்ன செய்ய 7 பேர் வரும்ல, உங்களை போய் இப்படி கட்டி கொடுத்து அனுப்பணும், திருப்பி வரும்போது பொம்பளை பிள்ளை நல்லா அடங்க வந்து சேருது திருப்பி. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒரு ஆம்பளை பையனை காமிச்சா 3 மெம்பர் கூடுதல, ஒரு ஆம்பளை பையன் இருக்கேன், ஒரு பொம்பளை பிள்ளைய காமிச்சா மருமகம் வந்துருது, ஒரு மெம்பர் கூடுதல. சரி, ஒரு 2 பிள்ளை பிறந்துட்டா டபுள் அடங்க ஆகுதுல. பாண்டவர் சொல்லாத, உன்னை விட்டு ஒரு சாத்தியம் போன பின்பு அது போய் சுற்றி பார்த்துட்டு என்ன செய்ய, வீட்டு சோடிக்கப்பட்டு வெறுமையா இருக்கிறத பார்த்தோன்னே பிள்ளைகள்லாம் யோசிக்க, என்னம்மா ஹலோ என்ன நாங்க வாட்டில் இருக்கோம், ஒரு ஆள் வரல, இந்த நான் வந்துட்டேன், அதை கேட்கறது தானே ஃபோன் பண்ணேன். நான் எங்க வீட்டுக்காரர் பிள்ளைகளோட வரேன், ஒரு 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 10-20 நாள் தங்கிட்டு போலாம்னு நினைக்கிறேன், இந்த வந்தான். வீடு வெறுமையா இருக்க விடுறது கிடையாது. அதான் பேய் ஓடி போச்சுன்னா திருப்பி வரும்போது 7 பேய் தண்ணியிலும் பொல்லாத 7 ஆவியில கூப்பிட்டு வரும். அது மாதிரி இந்த சென்ம சனி என்ன செய்யாது, ஓயவே ஓயாது. மழைக்கு பின் மேகங்கள் வந்து கொண்டே இருக்க, நீ எப்படி மரம் திரும்ப முடியும்? என்னப்பா மழை பெய்ஞ்சாதே வலிக்கு விழுந்துருவீங்களா, உன்னால எப்படி நடக்க முடியும்? மாறி காலத்தில் நீ ஓடி போவது, மாறி காலத்தில் நடைபெறாத வழிக்கு கர்த்தர் வேண்டி விண்ணப்பம் பண்ணிக்கொள்ளு. கற்போதைகளுக்கு பால் குடிக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏன்னா மாறி காலத்துறையில வரும், ஓட முடியுமா வேகமா? மழை காலத்துல மூக்கு மோரமா கீழே விழுகணும், இதுதானே பிரச்சனை மேல பிரச்சனை, எத்தனைய தாங்கிறது. அடுத்து வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, பலசாலிகள் கூனி போய், ஏந்திரம் வரைக்கும் கொஞ்சமானதினால் ஓய்ந்து, பலகடி வழியாய் பார்க்கிறவர்கள் இருந்து போகிறதற்கு வரும்பா. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததுக்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. என்னப்பா கால் தானே காவலாளி? ஒருத்தன் கத்திய கொண்ட குத்த வர்றான், அவனை காவு காக்குறது கால் தானே. காவலாளிகள் 2 காலு 2 கை தள்ளாடிச்சுல. அடுத்து காவலாளிகள் தள்ளி பிளசாலிகள் கூடி போய், எது பிளா முதுகு தானே, இதானே பிளசாலியே, அப்படியே போயிருது, கூடி போயிருது. பார்த்துருக்கோம், ஒரு வயசானோடனே நைட்டு அப்படி பெண்டாயிரும்,
அதாவது அதுக்கு முன்னாடி நீ சிருஷ்டிகரை நினைச்சிரு, சிலுவையை சுமந்துரு, முன்னிடத்தில் அன்பூர் போல பிறடத்தில் அன்பூர்வாய் என்ற அந்த பிரமாணத்தை நிறைவேற்றிரு. கிறிஸ்துவின் பிரமாணம் என்னால என்னால சிலுவை பிரமாணம், பார சுமையை சுமக்கிறது, மற்றவங்க சுமையை. வாலிப பிராயத்துலப்பா சரி வெயிலில் திரிஞ்சாலும் தெரியாதுல்ல, வயசான பின்னாடி வெயிலில் போக முடியுமா? உப்பாடாண்டு ஒரு நிலம் ஒருத்த நின்றுவோம்ல. ஆனால் அவங்கள பாருங்க, அவங்களால திரிவாங்க. இந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா அவங்களால குண்டு விளையாடுவாங்க, இன்னொன்று கிரிக்கெட் விளையாடுவாங்க, போய் வெயிலே கிடப்பாங்க. இல்லை என்னங்கடா இப்படி வெயில் இறக்கிங்களா, உரைக்கலாடா அவங்களுக்கு வெயில் இல்லைவாங்க மக்கள். அவங்களுக்கு தெரியாது. அந்த வயசுலேயே நீ ஆண்டவர் தெரிஞ்சா எப்படி இருக்க? ஏன் இப்போ காவலாளி தள்ளாடிடுச்சு. காவலாளி வந்து 2 கையை 4 இதான காவ காக்கிறது உடம்ப. என்னப்பா ஒருத்தர் கத்தி கொண்ட குத்த வரையா, காலு தானே ஓடுது, அறுவாடை கொண்ட வெட்ட வரையா, அந்த காவலாளி இதான தாங்குது, ஜீவனை காக்கிறது. பாருங்க, ஒரு அடிக்க வேண்டான இப்படி மூடும் கையை தலையை பார்த்துருக்கீங்களா? தலையில அடிவிட்டா செத்து போயிட முடியுதான். தன்னையே அழிச்சு தன்னை காக்கிற காவலாளிகள் உண்மையான காவலாளி, லஞ்சம் வாங்காத காவலாளி. இதுக்கு யாராச்சும் லஞ்சம் கொடுக்க முடியுமா? எங்க காலுக்கு கைக்கு லஞ்சம் கொடுக்க கொடுங்க. நான் வெட்ட வர்றேன், இந்தா உனக்கு ஒரு 2 1 மோதிரம், உனக்கு 2 1 மோதிரம். பொம்பளை அதுக்கு காலில் கொலுசு மெட்டி இந்த வாங்கிக்க, ஓடாத அப்படின்னு யாராவது ஏமாத்த முடியுமா? அதேப்பா தேவசாயிலு, அதே இயேசு கிறிஸ்து வந்து என்ன செஞ்சாரு, இந்த கை காலம் போல நம்மளுக்காக பலியானார். அந்த கை செத்துச்சுல, அது மாதிரி சாத்தானே என் பிள்ளையில மரணமே, என் பிள்ளையில ஒன்றும் செய்ய முடியாது, நான் அதுக்காக அந்த மரணத்தை நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு செத்தாருல. அதனால காவலாளி எல்லாம் தள்ளாடியாச்சு, பிளசாலி எல்லாம் கூனி போயாச்சு. சோல்டர் கறிதான பிளசாலி. வயசானவங்களுக்கு பாருங்க ஆம்ஸ் பயங்கரமா இருக்காது, அப்படியே வத்திரும். வயசான ஆளுங்க மனுஷன் அடங்க மாட்டேன். சரி, பிளசாலி எல்லாம் கூனி. எப்படின்னா எந்திரம் அரைக்கிறவங்க பல்லு பூரா போச்சு. எந்திரம் அரைக்கிறவங்கலாம் ஒவ்வொரு நாளாக விழுந்துருதுல, எண்ணிக்கை குறைச்சிட. கொஞ்சம் வயசுல அடிச்சு எலும்புலாம் போட்டு நடுக்கு நடுக்கு அடிப்பாங்க. என்னப்பா அதே இது ஒரு வயசுல ஓங்கி கடிச்சா பல்லு போயிரு, எலும்பு அப்படியே இருக்கு. ஓங்கி கடிச்சு கட்டாக்கட்டு அடிச்சுங்க, பரவாயில்ல எலும்பு நொறுக்கிடுச்சு, எடுத்து பார்த்தா 12 யோகம் அப்படியே ஏற்கனவே ஏமாந்து ஏற்பட்ட பேர கொண்டு விட்டான். எந்திரி அரைக்கிறாள் அப்புறம் போட்டு தள்ளிவிட்டேன். நம்மளே என்ன செய்யறது, ஒரு ஆசையில எலும்பு கடிச்சு விட்டேன். டாக்டர்கிட்ட போனது, என்னங்க டாக்டர் அந்த பல்ல குடிச்சு வச்சுக்காத. ஏன் அப்படி போச்சு, ஜாக்கிரதையா இருக்குது இல்லையா? என்ன செய்யறது, ஓங்கி கடிச்சேன், 2 செத்து போச்சு, போட்டு தள்ளிவிட்டு 2 ஆளை. மிஷினரி ஸ்பேர் பார்ட்ஸ் எந்திர அரைக்கிற பல்லு சொன்னாங்க. இல்லை அது இதுக்கு போனீங்கன்னா ஒரு பல்லு சக்கரை இருக்கு, அது அரவம் இதில் நெல் இது அரைக்கிற மசாலா அரைக்கிறது, 2 பல்லு சக்கரை போனால் கரெக்டாக அரைக்கும். என்னப்பா அது மாதிரி அரைக்கிற அரவ மிஷின் என்ன ஆயிடுச்சு, என்னை எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. எப்பா ஓஞ்சிருவோம்ல, அப்புறமா எலும்பு தின்னுவோமா? நம்மளே ஓஞ்சிக்கிடுவோம். இன்னைக்கு எலும்பு கூட எடுத்துருமா, நான் கும்பிடுறேன் எடுத்து அது என்னத்தை நான் பார்க்கறது. அதனால ஏற்கனவே ஓஞ்சி போச்சு, நம்மளுக்கெல்லாம் எலும்பு கடிக்கிறதெல்லாம் முடியாது. இப்பயே கண்ணு ஓஞ்சி போச்சு. அதான் வாலிப பிராயத்தில் ஆண்டவர் தேர்வு. எந்திர அரைக்கிற ஓய்ந்தது இது எந்திர அரைக்கிறவர்கள் கொஞ்சமானால், அதாவது மெல்றதுக்கு ஓஞ்சிருக்கும். இல்லாட்டி ஒரு கடுகு மிட்டாயி, அந்த மிட்டாயி, கடல மிட்டாயி எத்தனை இருக்கு, கல்கொண்டா எத்தனை மிட்டாயும் இருக்கு. கடு 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 எள்ளு சீடை சீடை. இந்த சீடை உரையில ஓ ஜீசஸ்,
அதனால பல்லெல்லாம் ஊச்சி வச்சு உனக்கே அறிவு இல்லையான்னு பொண்டாட்டியை பார்த்து கேட்க வேண்டியது. ஏழா உனக்கு அறிவு இருக்கா? எலும்புன்ற சீடை போட போறேன்னு என்ன இதை பார்த்தா எனக்கு உனக்கு கிண்டாது. அவ்வளவுதான்ப்பா. அது வஞ்சே சத்துருக்களை வச்சு திரும்ப பல்லெல்லாம் ஊற்றிச்சா. ஏன்னா அவர் பல்லுவலியை கொடுத்துருவாரு. ஆப்பா திட்டுனா பல்லுவலி வந்துடும். அப்புறம் என்ன செய்யுது? இங்க ஏற்கனவே ஒரு வயசுக்கு மேல என்ன ஆகுது, எந்திரா இருக்கிறவர்கள்லாம் கொஞ்சம் எந்திரா இருக்கிறவர்கள்லாம் ஒவ்வொரு பல்லும் ஒருத்தர் 16 32 எந்திரா இருக்கிறவர்கள் இருந்தார்கள். அதில் ஏகப்பட்ட பேர் ஓஞ்சி போய்விட்டார்கள். சிலர் ஆடிக்கொண்டு அரவசரம். அதனால இப்போதைக்கு நான் ஓய்வு கொடுத்தாச்சு என்னப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, அது அப்ப ஓஞ்சி போறதுக்கு முந்தி சிஷ்டிகரை நினைக்கணும்ல. என்னப்பா? ஹலோ அப்பா, லைவ் ஓடிக்கிட்டு இருக்க, அப்புறமேல் பேசுறேங்க. அப்படி ஆக மொத்தம் இப்ப என்ன ஆயிடுச்சு? எஞ்சில அரைக்கிறவங்க கொஞ்சமாயாச்சுப்பா. ஒரு உள்ள லைவ்ல கேட்டுக்கிறீச்சு, அந்த நம்பர் கட் ஆயிடுச்சு. ஆக எந்திர அரைக்கிறவர்கள் ஓய்ந்ததுனால் குறைந்ததுனால் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலதனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருந்து போகிறதற்கு முன்னும் பலதனியாய் பார்க்கிறவர்கள் இதான்பா 2 பேர் இருக்காங்கல்ல, பலதனியாய் பார்க்கிறவர்கள். ஒரு வயசுல சாட வயசுல எல்லாம் அந்த கண்ணில் இருக்கு. கண்கள் வழியாக ஊடுருவி பார்க்கிறோம். 80 வயசுல ஊடுருவி பார்க்க முடியுமா? கண்கள் தானப்பா சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. செட்டார் ஆண்டவர் அது வாலிப பிராயத்தில் விளக்கா இருந்தா எப்படி இருக்கும்? மலைக்கு பின் மேகங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது நீ எப்படி விளக்கா இருக்க முடியும்? விளக்க அணைஞ்சு இருக்கா? மலைக்கு பின் மேகங்கள் சருன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கு, பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு, எப்படி உன் கண்ணு விளக்கா இருக்க? வீட்டுக்குள்ள பிரச்சனையை தான் பார்க்கணும். எங்க ஊழல் சப்பானி கூட பார்க்க முடியாது. அப்ப விளக்கா இல்ல கண்ணு. ஏழையை பார்த்தா தானப்பா விளக்கு. உன் கண்ணே இல்லா இருந்தால் சரீரம் எவ்வளவாய் இருந்தா இருக்கும்? கண்கள் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. பலவீனமாய் பார்க்கிறவர்கள் இருந்து போய் என்ன செய்யுது? ஒரு வயசுக்கு மேல தர்மம் செய்ய முடியாது, சம்பாத்தியம் இருக்காது, போயிடும். மாம்சத்திலையும் கண்ணு போயிடும். பலவீனமாய் பார்க்கிறவர்கள் ஏப்பா இந்த வீட்டுக்கு பலவீனி தானே டாப் லெவல்ல இருக்கு. பலவீனி பால்கனி பால்கனி சொன்னாங்கல்ல, தியேட்டர்ல போனோம்னா பால்கனி டிக்கெட் எவ்வளவுன்றாங்க. அதுமே டாப் லெவல். அதான் கண்ணு டாப் லெவல். இதுக்கு மேல மூடிதானே வரப்போகுது. சொல்றாங்க ஓங்கி அடிச்சேன்னு இந்த டாப் கலந்து வச்சிருக்காங்க. இந்த டாப் எகிரிச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. என்னப்பா? ஆமா, அந்த வீடு டாப் புடிங்கிருச்சுன்னா முடிஞ்சு போச்சுல. அது மாதிரி பலவனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருந்து போகிறவர்களுக்கு முன்னும். அந்த 2 பேர் இருக்காங்க பலவனி வழியா பார்க்கிறவங்க. அவங்களும் என்ன இருந்து போயிருக்கு. அப்புறம் நீ என்ன ஆண்டவர் சிஷியர் எப்படின்னு நினைப்ப? கண்ணே தெரியாம போச்சு, பார்வை சரியில்லை. ஐயானோட அண்ணே அப்படின்னு யாரு? நான் தானே இல்லப்பே வந்திருக்கேன். எந்த இல்லப்பே? நான் தான் கூமா வெட்டி இல்லப்பே. வேலை செய்ய வயசாகி போச்சு, மோம் தெரியலையா, நல்லா தெரியலையா, கண்ணாடியை போட்டு தொடச்சு போட்டுக்கிறேன். தொடச்சு மாட்டு நீ பார்த்தோன்னு ஓஹோ ஆமா நம்ம அந்த பெரிய மையம் இல்ல போனா சரிப்பா அப்பே தெரியும். ஒன்னே தெரியும், ஒன்னே சின்ன வயசுல டவுசர் போட்டு நான் பார்த்தேன். உங்க அப்பா இருந்த பெரிய இருப்பட தெரியும், நீ இருந்த போய் பின்னிக்கு தானே பாக்குறேன்.
நீ சொல்ற 2 அளவுக்கு போக முடியாது. அந்த மாதிரி அந்த ஒரு வயசு போயிருதுப்பா. அப்புறம் இருப்பா 60 நினைக்கிறது. ரோட்ல ஒரு ஏழை போனாலும் கண்ணு தெரியாது, ஒரு ஊனமுற்றவங்க போனாலும் கண்ணு தெரியாது. எப்படி போய் கொடுக்குறது? நடந்து போக காவலாளி போச்சு, பெலன் போச்சு, காவலாளி நடக்க முடியல. இந்த இது பெலம் என்ன ஆகி போச்சு, ஒரு படிக்கட்டில் இருந்தால் ஊண்டி ஆண்டு விளக்க முடியல. அப்போ எங்கிட்டு போய் தர்மம் செய்யுது? ஏமா ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் தர்மம் செய்யமாட்டா கிளம்பி சொல்லுது, எப்பா நம்மளால தான் அமுத்தூரம் அடைய முடியாதுப்பா அப்படின்றது. அப்படி ஆயிருக்குல்ல. அப்போ வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஏன்னா அந்த ஊனர் சப்பானி கூட்டு வரைக்கும் சிருஷ்டித்தவர் அவர் தான். ஏன்னா சிருஷ்டிக்க வச்சுக்கிட்டாங்க மனுஷங்க. இவன் பண்ண அநியாயத்தினால அப்படி ஒரு படைப்பை படைக்க வேண்டியதாயிடுச்சு. கர்த்தரை நிந்திக்கிற, ஆனா அவரை உண்மை நிந்திக்கிறவருடைய நிந்தை என்மேல் இருந்தது. இயேசு வந்து அந்த நிந்தனையை வாங்கிட்டு நிந்திக்க வைக்கிறேன் மனுஷன். கடவுளை பல விதமா வாழ்றாங்க. ஆக பலகனி வழியாய் பார்க்கிறது இன்னும் ஒரு உண்மை என்னப்பா, பலசாலிகள் இது காவலாளிகள் தள்ளாடி போறதுக்கு முன்னும் ஸ்டெடியா நடக்க முடியாதுல்ல. ஒரு வயசுல திருத்திருந்து ஓடிடலாம்ப்பா. வயசு ஆக ஆக என்ன ஆகுங்க, ஓடணும்னு நினைச்சா இங்கிட்டு ஒரு ஆள் போகும், இங்கிட்டு ஒரு ஆள் போகும், தள்ளாடு. 2 பக்கம் பேரண்ட்ஸ் போய் கீழே விட்டுருக்கும். அப்படித்தானே? பேரண்ட்ஸ் மாறிடும். அப்ப தள்ளாடி இருக்குல்ல காலு, அதற்கு முன்னும் இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு. இந்த எந்திர சத்தம் மெல்றோம்ப்பா, கற்கு 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 மெல்லுவோம்ல. சரிங்களா? பாத்துக்கீங்களா? எந்திர சத்தம் என்ன ஆயிடுச்சு? மெல்ல மெல்ல சாப்பாடு சரியில்லை, எப்ப காதை அடைச்சிக்கிருச்சு. வாசல் கதவு என்ன செஞ்சிருச்சு? அடைபட்டு போச்சு. கதவு இருந்தா தானே தட்டுவான், காது கேட்டா தானே ஒரு ஆள் கூப்பிட்டாலும் கேட்க. வாசல் கதவுகள் அடைபட்டுருச்சு. எந்திர சத்தம் தாழ்ந்ததுனால எலும்பு விழும்பு திண்டு நல்லா கண்டதையும் வெண்டு கிண்டு திண்டு இருந்தா சொல்றாங்க 2 நாள் சரியா சாப்பிடல, காதை அடைச்சிருச்சு. நாங்க அப்படித்தானே? சரியா சாப்பாடு இல்லை, காதை அடைச்சு. என்னப்பா உன் தம்பி மேல வந்திருக்க? ஆறு அங்க கேட்கும். அந்த சத்தமா காப்பாடு, அவன் தம்பி மேல வந்திருக்க. இங்க நம்மளுக்கு காது கேட்குது, உன் தம்பி மேல வந்துருங்க அப்படின்னு கேட்கும். கொஞ்சம் சத்தமா சொல்ல வேண்டியதா அப்படின்னு. உனக்கு இதுக்கு மேல கத்துனா எனக்கு ஸ்பீக்கர் அவுட் ஆயிப்பிருக்கியா? ஏற்கனவே உன்னை கூப்பிட்டே தொண்டை தண்ணியில வத்தி போச்சு. சரி என்ன செய்யுது? சாப்பாடு சரியில்லை, பல்லும் இல்லை, ஒன்றும் இல்லை, மெண்டு திண்டா தானே காது அடப்பட்ட காதாச்சு நல்லா இருக்கு. எல்லாம் போச்சு. சாப்பாடு சரியில்லை, மெல்ல பல்லு இல்லை, காது நனைஞ்சிருச்சு. கதவுகள் அதான் அல்லாத எந்திர சத்தம் ஓய்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு. எப்பா இந்த தெருவாசல் இருக்குல்ல, இந்த வாசலுக்கு காது கேட்டா தானே கதவு திறக்க. காதே கேட்கல, வீட்டுக்குள்ள இருக்க காது கேட்கறது. ஒரு ஆள் எத்தனை காலிங் பில் எடுத்தாலும் போய் திறந்துருவோமா? கதவை அடவிட்டு போச்சே வாசல் கதவு. காது கேட்டா தானே வாசல் திறக்க முடியும். எந்திர சத்தம் ஓஞ்சிருச்சு, மெல்ற சத்தம் என்ன போச்சு. ஏன்னா ஏற்கனவே மெம்பர்லாம் குறைஞ்சு போயிட்டாங்க. ஏற்கனவே என்ன எண்ணிக்கை ஓஞ்சி போச்சு. எந்திர அரைக்கிறவர்கள் ஓய்ந்து போயிட்டாங்க. கொஞ்சமானதுனால ஓஞ்சிருச்சு வாயி. அது எந்திர சத்தம் ஓய்ந்ததுனால், எந்திர சத்தம் தாழ்ந்ததுனால். ஏன்னா ஓங்கி தாங்கி மெல்ல முடியாதுல்ல. எப்ப பல்ல ஆயிடுச்சுன்னா ஓங்கி தாங்கி மெல்ல முடியும், சத்தம் குறைஞ்சிடும். எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசல் கதவுகள் அடைபட்டு. குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி. திடீர்னுப்பா என்னமாச்சு சேவையில்லாத சத்தம்லாம் கேட்கும். என்னமாச்சு ஒரு சத்தத்துக்கு எதிர்க்குது. எதிர்ச்சு எல்லாரும் எழுப்பி விட்டுறது முடிச்சிருச்சா, இன்னும் தூங்கிருக்காங்க. சேவை கூப்பிடுறத கேட்டு வெளிப்படுது. அதே 12 மணிக்கு தூங்கிருக்கு சேவை. போன எல்லாம் சொல்றாங்க, பெருசுக்கு வேற வேலை அது மாதிரி இருந்தாலும் என்ன பழகி இருந்து போச்சு, காது அடப்பட்டு போச்சு. திடீர்னு ஒரு லேசா சேவை ஒரு ஓரமா கேட்டுறாங்க.
அம்புட்டாலே எழுதி போட்டு எந்திரிடா. உனக்கு தெரியுமா இப்ப மணி 1:30 பெருசே காதுகிட்டது. உனக்கு தெரியுமா இப்ப மணி 1 அப்படின்னு. என்னதே நீ இந்த ஆளு கத்தணும்னா நம்ம தூக்கம் போயிடுது. இல்லை எரியா எந்திரியா போடா, உங்க தாத்தால போய் காதுல கத்துறா, அவங்க கத்துறா நல்லா. தாத்தா மணி 1 உனக்கு தெரியுமா? ஏன் கத்துற? ஏன்டா கத்துற? அது இப்படி போடா பொடிட்டு போல அப்படி வேலை நம்ம வந்து கத்திக்கிட்டான். ஒன்னு மெதுவா சொல்றான். ஆக மொத்தம் இந்த பஞ்சாயத்தே நிறைய ஓடும். எங்கிட்டு போய் கற்பனை கட்டி கை கொள்வது என்னப்பா? சரி, ஒரு ஆள் வர்றாரு, வந்து அம்மா தாயே பசியோட இருக்கேன் சாப்பாடு கொடுண்டா. இங்க முடிச்சு போச்சுல, கதவு அடவட்டு போச்சுல, பலகனியும் போச்சுல, கண்ணும் போச்சு காதும் போச்சு. நீ எங்கிட்டு சிருஷ்டி தவிர நினைப்ப? நினைச்சேன்னா நன்மை செய்யணும்ல. எல்லாம் சரியா இருக்கும்போது ஓடி ஓடி செஞ்சிடலாம். என்னப்பா? கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றலாம், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றலாம், நீதி பிரமாணத்தை நிறைவேற்றலாம், ராஜரிக பிரமாணத்தை அப்படியே சிந்திக்கலாம், யோசிக்கலாம், பிறர் யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கலாம். வெளிச்சம் நான் போச்சுல. அதே அங்க சொல்லப்படுதுல, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்த பூரா போச்சு, எல்லாமே போச்சு. சரி, அடுத்து